இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 8.2 சரியா சரி statistical inference one of the main objectives of any statistical investigation is to draw inference about a population from the analysis of samples drawn from the population. Statistical inference provides us how to estimate the value from the sample and test the value for the population. This is done by the two important classification of statistical inference. Statistical inference la rendu irukku pa, one estimation, இன்னொன்று testing of hypothesis. இந்த எஸ்டிமேஷனும் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதேசிஸ் இதை பற்றி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம் சரியா. இப்போ நான் இந்த டெஃபினேஷனுக்கு டைரெக்டாக வந்துடுவோம். த மெத்தட் ஆஃப் obtaining, அதாவது எஸ்டிமேஷனுக்கு டெஃபினேஷன் 8.4. த மெத்தட் ஆஃப் obtaining the most likely value of the population parameter using statistic is called estimation. The method of obtaining the most likely value of the population parameter. அப்போ நமக்கு அந்த பாப்புலேஷன் பராமீட்டர் அந்த வேல்யூ பற்றி எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 10 வேல்யூ இருக்குன்னா 10 வேல்யூவில் ஒரு 6 நமக்கு ஈக்குவலாக இருக்க பேலன்சிங் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் கால்டு எஸ்டிமேஷன். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனுங்கிறது வேறு, எஸ்டிமேட்டருங்கிறது என்ன அப்படின்னா எனி சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் விச் இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் அன்னோன் பாப்புலேஷன் பராமீட்டர் இஸ் கால்டு அன் எஸ்டிமேட்டர். அதாவது நமக்கு சாம்பிளில் அதில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்து அதோட பாப்புலேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு என்னது அதோட பாப்புலேஷன் எடுத்து கண்டுபிடிக்கிறது. அதாவது நமக்கு சாம்பிள் இருக்கு இல்லையா, சாம்பிளோட அந்த இதில் ஒரு 100 இருக்குன்னு 100ல் அந்த 10 மட்டும் எடுத்து அந்த 10ஓட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணுறது, அது ஒரு பார்ட் மட்டும் எடுத்து கண்டுபிடிக்கிறது எஸ்டிமேட். எஸ்டிமேட்டர் இஸ் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ்டு டு எஸ்டிமேட் a population parameter. அடுத்து estimate, when we observe a specific numerical value of our estimator, we call that value as an estimate. In other words, an estimate is a specific observed value is a statistic. இது ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சாம்பிள் இருக்குன்னு ஒரு 100 சாம்பிள் இருக்குன்னு 100 சாம்பிளில் ஒரு 5 எடுக்கிறோம். 5 வந்துட்டு நம்ம அந்த பர்டிகுலர் எடுத்துகிட்டு அதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு மீதி ரிமைனிங் இருக்கிறதும் இப்படி தான் இருக்குங்கிறது நம்ம அந்த வேல்யூவை நம்ம எழுதிக்குவோம். அதான் எஸ்டிமேட் சரியா. சரி, ரைட். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குட் எஸ்டிமேட்டர்: அன்பயஸ்ட்னஸ், கன்சிஸ்டன்சி, எஃபிஷியன்சி, சஃபிஷியன்சி. அதாவது அன்பயஸ்ட்னஸ், கன்சிஸ்டன்சி, எஃபிஷியன்சி, சஃபிஷியன்சி. இதோட ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு கொடுத்துருக்குப்பா. இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதை வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரியா. ரைட், அடுத்தது பாருங்கள். அப்போ பாயிண்ட் அண்ட் இன்டர்வல் எஸ்டிமேஷன். பாயிண்ட் அண்ட் இன்டர்வல் எஸ்டிமேஷன், பாயிண்ட் எஸ்டிமேஷன் ஒன்று இருக்குது, இன்டர்வல் எஸ்டிமேஷன் இருக்குது. பாயிண்ட் எஸ்டிமேஷனில் இல்லாமல் இருக்கிறது தான் இன்டர்வல் எஸ்டிமேஷன். ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரியா. இப்போது ஒரு பாயிண்ட் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேல்யூ எடுக்க போகிறோம். இதில் நம்ம டோட்டலாக இருக்கக்கூடிய சாம்பிளில் ஒரு சிங்கிள் வேல்யூ எடுக்கிறோம். அந்த சிங்கிள் வேல்யூ இருக்கிறது ரிமைனிங் இருக்கிறதும் சேம் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு பாயிண்ட் எஸ்டிமேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 55 is the mean mark obtained by a sample of 5 students randomly drawn from a class of 100 students is considered to be the mean marks of the entire class. The single value 55 is a point of estimate. அதாவது நீங்கள் பாருங்கள், 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 100ல் 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக வந்து ஒரு 55 மார்க்ஸ் இருக்காங்கிற எடுத்துட்டோம்னா அந்த 55 மார்க்ஸை வச்சுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டும் அதே தான் இருப்பாங்கிறத நம்ம எழுதுகிறோம். அதுக்கு பிறகு சிங்கிள் வேல்யூ பாயிண்ட், அதாவது சிங்கிள் வேல்யூ பாயிண்ட் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க சரியா. அதுக்கு செகண்ட் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்டர்வல் எஸ்டிமேஷன். Generally there are situations where point estimation is not desirable and we are interested in finding limits within which the parameter would be accepted to lie is called an interval estimation.
அதாவது நம்ம வந்து இது வந்துட்டு நமக்கு பாயிண்ட் எஸ்டிமேஷனில் போட முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்வல் எஸ்டிமேஷன் எடுக்கலாம். இன்டர்வல் எஸ்டிமேஷனுங்கிறது இப்போ நம்ம நேற்று ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 95%, 99%, 98% இருக்கு இல்லையா, அது வந்து இதெல்லாம் இன்டர்வல் எஸ்டிமேஷன். சரியா? அதான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு இது இன்டர்வல்ஸ். சரி, அதோட ஃபார்முலாஸ் நேற்று நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம்? P = x bar minus z alpha by 2 sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus z alpha by 2 sigma by root n. இதோட ஃபார்முலாஸ் வந்துட்டு நேற்று நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி ரைட். அப்புறம் இந்த இதோட டேபிள் காலம் பார்த்துருப்போம், கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஆஃப் z alpha. இதோட வேல்யூ நேற்று நம்ம போர்டில் எழுதி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம நேற்று பார்த்துருப்போம். சரியா? இப்போ டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங், இதில் நம்ம பார்த்தோம்னா ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இஸ் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதீசிஸ். Often in real life situation we require to take decisions about the population on the basis of sample information. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிசிஷன் மேக்கிங்னு இதை சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிசிஷன் மேக்கிங். இதில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதீசிஸில் வந்து நல் ஹைப்போதீசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ். நல் ஹைப்போதீசிஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பாருங்கள், அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் ஆர்ஏ ஃபிஷர், நல் ஹைப்போதிசிஸ் வந்துட்டு இது பண்ணது யார்? ஆர்ஏ ஃபிஷர். நல் ஹைப்போதிசிஸ் இஸ் த ஹைப்போதிசிஸ் விச் இஸ் டெஸ்டட் ஃபார் பாசிபிள் ரிஜெக்ஷன் அண்டர் த அசம்ஷன் தட் இஸ் ட்ரூ அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை H0. அதாவது ட்ரூன்னு நம்ம எதை எழுதணும்? H0 போடுறோம். பாசிபிள் ரிஜெக்ஷன் அண்டர் த அசம்ஷன் தட் இஸ் ட்ரூ. அதாவது இதோட பாசிபிள் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகுது, ஆனால் அதோட அசம்ஷன் வந்துட்டு என்ன இருக்குன்னா ட்ரூன்னு எடுத்துகிட்டு அதுக்கு பேர் H0. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி வாண்ட் டு ஃபைண்ட் த பாப்புலேஷன் மீன்ஸ் ஸ்பெசிஃபைடு வேல்யூ mu0, தென் நல் ஹைப்போதிசிஸ் H0. அப்போஸ் இட் இஸ் H0 mu equal to mu0. ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் வந்து 3 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு H1, இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்க்கு H1, நல் ஹைப்போதிசிஸ்க்கு H0. சரியா? எனி ஹைப்போதிசிஸ் விச் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு த நல் ஹைப்போதிசிஸ், நல்ல ஹைப்போதிசிஸோட காம்ப்ளிமெண்ட்ரி தான் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். அது H0னா இது H1. சரியா? அப்போ H1 mu not equal to mu0, இன்னொன்று H1 mu greater than mu0, H1 mu less than mu0. அப்போது H1 mu not equal to mu0ங்கிறது என்ன அப்படின்னா டூ டெய்ல்டு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட். என்னது? நாட் ஈக்குவல் டு போட்டால் அதுக்கு பேர் டூ டெய்ல்டு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட். டூ டெய்ல்டு டெஸ்ட் இஸ் ஒன் where the hypothesis about the population parameter is rejected, the value of the sample statistic falling into the either tails of the sampling distribution. அதாவது நமக்கு இது நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, அந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 3 பாயிண்ட் என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்னென்ன பாயிண்ட்டு? நாட் ஈக்குவல் டு வருதா? டூ டைல்டு டெஸ்ட்டு. கிரேட்டர் தென் வருதா? கிரேட்டர்னு வருதா? அப்போ அது என்ன இருக்கும்? ஒன் டைல்டு டெஸ்ட்டு. ஒன் டைல்டு டெஸ்ட்டுங்கிறது கிரேட்டர் தென் ஒன்று இருக்குது, லெஸ் தென் ஒன்று இருக்குது. கிரேட்டர்னு வந்தால் ரைட் டைல்டு டெஸ்ட்டு. டூ டைல் டெஸ்ட்டுக்கு 2 பக்கம் இருக்கும். ரைட் டைல் டெஸ்ட்டுனா ரைட் சைடு மட்டும் இருக்கும், லெஃப்ட் டைல் டெஸ்ட்னா லெஃப்ட் சைடு மட்டும் இருக்கும். லெஃப்ட் டைல் டெஸ்ட்டுக்கு லெஸ் தென் mu0, ரைட் டைல் டெஸ்ட்டுக்கு கிரேட்டர் தென் mu0. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, டைப் 1 எரர்னு ஒன்று இருக்குது, டைப் 2 எரர்னு இருக்குது. கண்ணா இது வந்து கம்பல்சரி ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. சரியா? டைப் 1 எரர் அப்படின்னா த எரர் ஆஃப் ரிஜெக்டிங் H0 when it is true. The error of rejecting H0 when it is true. எதுக்கு? type 1 error. type 1 errorனா the error of rejecting H0 when it is true. சரி, type 2 error, the error is accepting when H0 it is false. அதாவது ரிஜெக்ட் பண்ணால் H0ங்கிறது ட்ரூ, அக்செப்ட் பண்ணால் H0ங்கிறது ஃபால்ஸ். சரியா? இது டைப் 1 எரர். டைப் 1 எரரில் ரிஜெக்டிங் ட்ரூ, அது வந்துட்டு டைப் 2 எரரில்
accepting false. சரி, அது கொஞ்சம் இந்த ரெண்டு இது நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபார்முலாஸ். The critical values of significant values, the level of significance, the alternative hypothesis whether it is two-tailed or single-tailed. Z equal to t minus e of t by square root of variance of t. T minus e of t by square root of variance of t. இது வந்து என்னப்பா நம்ம இதோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை வந்து நமக்கு வந்துட்டு உங்களுக்கு போர்டில் இத்தனையும் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி, அதனால் வந்து புக்கில் இருக்கிறத நான் அப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் புரிஞ்சிடும். சரியா, இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் வந்தால் என்ன, லெஸ் தன் வந்தால் என்ன, நாட் ஈக்குவல் டு வந்தால் என்னங்கிறது நம்ம படிச்சுக்கலாம். இப்போ டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன், இது நமக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. இதோட ஃபார்முலா Z equal to x bar minus mu by sigma by root n. Z equal to x bar minus mu by sigma by root n. என்ன வேல்யூ? Z equal to x bar minus mu by sigma by root n. இது வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீனுக்கு ஃபார்முலா. சரியா, ரைட். இது வந்து இது வரைக்கும் டெஃபினேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது என்ன வேலை கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து நமக்கு இப்போ டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். சரியா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வெறும் 14 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வெறும் தியரி தான். சரி, 13 கொஸ்டின் வந்து வெறும் தியரி தான். அந்த தியரி கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்துருவோம். சரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸசைஸ் 8.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், மென்ஷன் 2 branches ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸில் 2 பார்த்துருப்போம். ஒன்று வந்து என்னது எஸ்டிமேஷன், இன்னொன்று டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதேசிஸ். அப்போ the 2 branches ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், ஒன்று வந்துட்டு எஸ்டிமேஷன், இன்னொன்று வந்து டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதேசிஸ். சரி, அடுத்தது பாருங்கள். வாட் இஸ் an estimator? எஸ்டிமேட்டருக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா? எனி சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் which is used to estimate an unknown population parameter is called an estimator. That is, an estimator is a sample statistic used to estimate a population parameter. இதை வந்து நம்ம டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம புக்லேயே பார்த்துருப்போம். எஸ்டிமேட்டுக்கு ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? when we observe a specific numerical value of our estimator, we call that the value is an estimate. In other words, an estimate is a specific observed value of statistic. இந்த எஸ்டிமேட் இந்த வேல்யூவில் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு புக்கிலே நம்ம டெஃபினேஷன்ஸ் பார்த்துருப்போம். சரியா, இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. அப்புறம் மெமரி பண்ணிக்கணும். வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் எஸ்டிமேஷன்? நமக்கு 2 இருக்கும் இல்லையா எஸ்டிமேஷன்? ஒன்று பாயிண்ட் ஒன்று இருக்கும், இன்னொன்று இன்டர்வல் ஒன்று இருக்கும். பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூ எடுப்போம். பாருங்கள், when a single value is used as an estimate, the estimate is called a point estimate of the population parameter. In other words, an estimate of a population parameter given by a single number is called as point of estimation. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ஃபுல் வேல்யூவில் அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். அதோட பாயிண்ட்னா ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அந்த சிங்கிள் வேல்யூ இப்போ 100 வேல்யூ இருக்குன்னா 100 வேல்யூவில் ஒரு 5 வேல்யூ எடுக்கணும். அந்த 5 வேல்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதோட வேல்யூ அது ஃபுல்லாக இருக்கிறதா நம்ம பாயிண்ட் ஆஃப் எஸ்டிமேஷன். இன்டர்வல் எஸ்டிமேஷன்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி. இதோட காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன, ஒரு பார்ட் மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்வல் வச்சுருக்கிறது. தேர் ஆர் பாருங்கள் 5th கொஸ்டின், வாட் இஸ் இன்டர்வல் எஸ்டிமேஷன்? தேர் ஆர் சிச்சுவேஷன்ஸ் வேர் point estimation is not desirable and we are interested in finding limits within which the parameter would be accepted to lie is called an interval estimation. அப்போ இன்டர்வல் எஸ்டிமேஷனுங்கிறது நமக்கு அதோட லிமிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி போடுறது. சரி, வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் நமக்கு தெரியும் இல்லையா? The interval within which the unknown value of parameter is accepted to lie is called confidence interval. It indicates the probability that the population parameter
lies within a specified range. If theta is the population parameter, then we choose a small value alpha, known as a level of significance, 1% or 5%, and determine two constants C1 C2 ரெண்டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். அப்போ C1 less than theta less than C2 by t, அதோட வேல்யூ தான் 1 minus alpha. When t is the value of statistic, the quantity C1 and C2 are determined as confidence limits and the interval C1 C2 in which the unknown value of the population parameter is accepted to lie is known as confidence interval. Seventh question பாருங்க, what is null hypothesis? Null hypothesisங்கிறது H0. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. Null hypothesis is the hypothesis which is tested for possible rejection under the assumption that it is true. அதாவது பாசிபிள் வந்து ரிஜெக்ஷனாக இருக்கணும், when it is true இருக்கணும். இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் H0. If we want to find the population mean has specified value mu0, the null hypothesis H0 is the follows: H0 is to mu equal to mu0. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ் H1. Any hypothesis which is complementary to the null hypothesis is called a alternative hypothesis and is usually denoted by H1. Ninth question. Define critical region. A region corresponding to a test statistic in the sample space which tends to rejection of H0 is called a critical region or region of rejection. Region of rejection. Define critical value. Critical region is critical value. The value of the test statistic which separates the critical or rejection region and the acceptance region is called the critical value or significant value. Define level of significance. The probability of type 1 error is type 1 error is known as level of significance denoted by alpha. It is always fixed in advance before collecting the sample information. What is type 1 error? Type 1 error na rejecting when it is true. Type 1 error in the error of rejecting H0 when it is true. What is single tailed test? Single tailed test வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று right tailed test இருக்கு, இன்னொன்று left tailed test இருக்கு. அது single tailed test. When the hypothesis about the population parameter is rejected only for the values of the sample statistic falling into one of the tails of the sampling distribution, when it is known as one tailed test. It is known as one tailed test. One mark பாருங்க. First question. Theirs may be finite or infinite according as the number of observations or items in it. It is finite or infinite. இது பாப்புலேஷன் வந்துட்டு ஃபைனைட்டாக இருக்கலாம் அல்லது இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். சரி, அடுத்தது பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். The of statistical individuals in a population is called a sample finite subset. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம எடுக்கும்போது அதோட பாப்புலேஷன் வந்துட்டு ஃபைனைட் சப்செட்டாக இருக்கணும். சரியா? அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு, ஃபைனைட் சப்செட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் individuals in a population is called a sample. இஸ் கால்ட் ஏ சாம்பிள். மேலே இருக்கிற செகண்ட் கொஸ்டின் தான் அப்படிங்கிற ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் கம்ப்யூட்டட் ஃப்ரம் சாம்பிள் டேட்டா இஸ் நோன் எஸ் ஸ்டாட்டிஸ்டிக். ஸ்டாட்டிஸ்டிக்கலோட சாம்பிள் டேட்டானது ஸ்டாட்டிஸ்டிக். There is one where each item in the universe has an equal chance of known opportunity of being selected. Random sample. Random நம்ம எடுக்கணும். Sample random. A random sample is a sample selected in such a way that every item in the population has equal chance of being included. சொன்னது வந்து ஹார்பர். யார்? ஹார்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்த செவன்த் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்?
which are the following simple random sampling. என்ன value? Simple random sampling. அடுத்தது பாருங்க 8th question. In simple random sampling from a population of n units, என்ன ஃபார்முலாவாக இருக்கும்? 1/N. நம்ம இதை பார்த்துருப்போம் இல்லையா? அடுத்து 9th question. In dash the heterogeneous groups are divided into homogeneous groups, என்னவா இருக்கும்? ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிள். ஆனால் இந்த 9th question வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. என்னது? ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிள். எரர் இன் சாம்பிளிங்ஸ் ஆர், எரர் இன் சாம்பிளிங்ஸ் ஆஃப் 2 types. எரர்ஸ் இருக்குது, 2 typesல இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? The method of obtaining the most likely value of the population parameter using statistic is called a estimation. Most likely இருக்கிறது வந்து estimation. An estimator is a sample statistic used to estimate population parameter. என்னது? Population parameter. 13th one. Dash is a relative property which states that one estimator is efficient relative to another. இது efficiency. If the probability, இந்த நமக்கு லிமிட் கொடுத்து போட்டோம் இல்லையா? அப்போ இது என்னவா இருக்கும்? Consistent. லிமிட் கொடுத்து போட்டோம், அது என்னது? Consistent. An estimator is said to be dash if it contains all the information in the data about the parameter in estimates sufficient. இதுக்கு என்னது? Sufficient. An estimate of a population parameter given by 2 numbers between which the parameter would be accepted to lie is called a dash interval estimate of the parameter. Interval estimation. கொஸ்டின்லேயே நம்ம கொஸ்டின் அது அதோட டெஃபினேஷன்லேயே வந்துடுது இன்டர்வல்னு. A dash is statement or an assertion about the population parameter. Hypothesis. Type 1 error. Type 1 error rejected when it is true. இது C option. Type 2 error accept when it is wrong. இது first one A. 21 standard error sigma by root n. இதோட ஆன்சரு தேர்டு ஒன்னோட ஆன்சர். சரியா? எக்ஸலாக வந்துட்டு 1 மார்க்கும் உங்களுக்கு கையோட பார்த்தாச்சு. இது வந்துட்டு டெஃபினேஷன்ஸ் இருக்குப்பா பார்த்துருக்கோம். இன்றைக்கி கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம், ப்ளஸ் அது இல்லாமல் 1 மார்க் பார்த்துட்டோம். இது வந்து மார்னிங் வீடியோ, ஆஃப்டர்நூன் வீடியோவில் சம்ஸ் இருக்குது. சரியா? ரைட்.